சகாய மேரி என்னுடைய 60ஆம் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெரீன் மோனிஷ், டிஜே சுமியா, சகாய மேரி, சாந்தி ராஜன், இமானுவேல் ஜோஷ்வா, அருண் மைக்கேல் பர்த்டே இருக்காங்க. அருண் மைக்கேல், எனவே ஹாப்பி பர்த்டே. மற்றும் மோசஸ் ஃபேமிலி, ஷீவா, குமரேஷன், அஜித் நாங்களும் மரித்த ஜி மேரி மற்றும் மர்சி, பவுலின், ஜெயமா, பீட்டர் ரொசாரியோ, ஜோசப் மெல்லோ இவருடைய ஆண்களுக்காக இந்த பள்ளியை ஒழுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கொண்டாடுகின்றது. இவர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஒரு குருவாய் இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் அவர் பிஷப்பாக இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே கடவுளாக மனிதனான ஒரு குழப்பம் இருந்தது. அதில் சில பேருக்கு ஆண்டவர் இயேசு கடவுள் இல்லாத மனிதன் தான், ஏனெனில் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் மூலியமாக அவர் பிறந்ததுனால அவர் ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை எங்கேயும் பரவி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் இந்த தனியாளர்கள் அந்த நைசியன் கிரீட் அந்த சமயத்தில் அவர் ஸ்டாண்ட் பண்ணி இது தவறான ஒரு விஷயம், கடவுள் ஆண்டவர் இயேசு முழுமையாக கடவுளும் மனிதரும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்தாங்க. ஆகையினால திருச்சியில் அவர் அந்த திருச்சிபெண் டாக்டர் பட்டம் அவர் கொடுத்தது. கிறிஸ்துவ சில நேரத்தில் திருச்சிபெல்ல இருந்தனே குழப்பத்தை கொண்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால அது புரியாமல் இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை அவங்க புரிந்துக்கக்கூடிய சக்தி இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ஸ்லாம் போகிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு நம்முடைய திருச்சியை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதை தெரிந்து கொள்வதற்கு விருப்பமும் அவங்களுக்கு கிடையாது. சில நேரத்தில் புரிய வைக்க ட்ரை பண்ண கூட அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஞானம் இல்லாத இருக்கிறதுனால தான் நிறைய பேர் திருச்சியை விட்டு போகிறாங்க. அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். மற்றும் அதே சமயத்தில் புரியாத இருக்கிறவர்களுக்கு புரிய வைக்கிறதும், மற்றும் நமக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம திருச்சியை புரிஞ்சு வச்சுருக்கிறது நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதுமே நம்ம கடவுள் பற்றியும் அந்த திருச்சியை நம்ம தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொண்ட அனுபவத்து மூலியமாக மற்றவர்கள் நாம் தெரிவிக்கிறதுக்கு முயற்சி நாம் செய்யலாம். அதனால் இந்த திறப்பில் நாம் கடந்து கொண்டாடுவோம். இறைவா, உன்னை நாம் முழுவதும் தெரிந்து கொள்ள ஞானம் அவரை கொடுக்கும்படி இந்த திறப்பில் கொண்டாடுவோம். எல்லா மன்றாடுவோமாக.
தொடரும் அன்புடன் போற்றி உம்மை பற்றி கொண்டு வாழ அருளும் உம்முடைய தூயாவின் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த ஊசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகு உயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia. 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 என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள்.
இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தை எனக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளம் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுடன் இருக்கிறேன், தந்தை என்னில் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தைகள் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியால் மாட்சி பெறுவர். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் வந்து உண்மை பேசுகிறாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரியும்? அது தெரியுமா? ஒரு மனிதர் வந்து உண்மை பேசுறது எப்படி? ரொம்ப சிம்பிள். நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க உண்மையாக பேசுகிறாங்கன்னு தெரியும். ஒருவேளை நான் உண்மையாக இல்லைன்னா மற்றவங்க உண்மை பேசுறது எப்படி தெரியும் இல்லையா? அப்போது சரி, இப்படி எடுத்துக்கோமே, உங்களுக்கு எல்லாம் நீங்கள் பெண்களுக்கெல்லாம் பிரியாணி செய்ய வருமா? ஓகே, சில பேருக்கு வராது, பரவாயில்ல. ஓகே, அது செய்ய வரோம் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செஞ்ச உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுனால நீங்கள் அது செய்யறீங்க. ரைட் தானே? சில பேர் இன்னும் வித்தியாசமாகவும் செய்வாங்க. ஏன்னா அது இருக்கிற ஒரு ஆர்ட், அந்த சமையல் செய்யக்கூடிய ஒரு விஷயம், விசேஷமான ஒரு ஒரு கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கை வரை சொல்லுவாங்க, கைவாங்க. ஓகே, சில பேர் வந்து அவங்க எது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு மைண்ட் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதை வந்து புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் உண்மைப்படும். நம்ம உண்மையாக இருந்தாலே அந்த உண்மையை நம்ம வந்து புரிந்து கொள்ள அந்த ஞானம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னுடைய நற்செய்தியில் வந்து இதுதான், ஆண்டவர் இயேசு வந்து அவரும் தந்தையும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களில் வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, எவ்வளோ ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு வந்து பிலீவ் பண்ண உடனே வந்து இறைவன் யாவே மட்டும்தான் கடவுள், ஒரே கடவுள் அப்படின்னு தான். ஆனால் இறை ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்த பிறகு அவருக்கு வந்து 2வது கடவுளையும் பார்க்குறாரு, செகண்ட் பர்சன். அவரை பார்க்கும் பொழுது அந்த இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அந்த அனுபவம் அவங்கள்ட்ட இல்லை. இதுக்கு முன்னே வந்து அவங்க எப்போவுமே இந்த மாதிரி கேட்டது கிடையாது. ஒரு புதுசாக வந்து 2வது பர்சன் கடவுளா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழப்பம். ஆனால் அப்போஸ்தலருக்கு வந்து புரியுது, வந்து புரியுது இவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஆனால் எப்படி அந்த வித்தியாசம் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள் வந்து அது சாதாரண மனிதன் செய்யக்கூடிய செயல் அல்ல. அது வந்து ஒரு கடவுளாக செய்யக்கூடிய செயல் தான். ஆனால் ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த மனிதனாக இருக்கும் பொழுது அவர் எப்படி அதை புரிந்து கொள்வது? இவர் மனிதனா கடவுளா? அந்த குழப்பம் இருக்கு. ஆனால் இவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வந்து கடவுள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அப்போ எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் கேட்குறார், ஆண்டவர் இயேசு பிலிப் கேட்குறார், எங்களுக்கு தந்தையை காட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், நீ எவ்வளோ காரியம் கூட இருந்து புரியலையா? கடவுள் என்னை பார்த்தால் என் கடவுளை பார்த்த மாதிரி. கிறிஸ்துவர்களே, நம்ம சில பேர் வந்து மொழிபெயர்ப்பாங்க, யார்கிட்ட நம்ம ஜெபம், பிதாவிட்டையா சுதந்திர பரிசுத்தாவியா, யாரை பார்த்து நம்ம ஜெபம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் யாருக்கு செஞ்சாலும் அது ஒருத்தர் தான். அந்த ஒருத்தருன்றது இந்த 3 பேர், பிதா சுதந்திர பரிசுத்தாவி. அதனால அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது. அவங்க எப்பவுமே
பிரிவியாக இருந்ததே கிடையாது. அவங்க எப்போதுமே வந்து தனியாக வாழ்ந்தது கிடையாது. அவங்க மூவரும் ஒருவர் தான். அதனால அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் நம்மளுக்கு தான். ஏன்? சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவை நம்ம ஜெபிப்போம், பரிசாவை விட்டுருவோம், இதாவை விட்டுருவோம். அந்த மாதிரி சில நேரத்தில் எப்படி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் திருவள்ளில் நீங்கள் பார்க்கும் பொழுது திருவள்ளில் செய்யக்கூடிய அனைத்து ஜெபமும் பிதாவுக்கு தான் போய் சேரும். ஓகே, ஏன்னா ஆண்டவர் இயேசு தான் பலியாகிறதுனால, அந்த பலி கொடுத்ததுனால நம்ம வந்து ஆண்டவர் பிதாவிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜபம் செய்யக்கூடிய அந்த செயலுக்குள்ள அந்த ஜபம் வந்து தான் பரிசு தான். புரியுதுங்களா? நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவை இந்த பீடத்தில் வந்து பலிப்பீடத்தில் வந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். யாருக்கு? பிதாவுக்கு. ஆனால் பிதாவுக்கு நன்றி செலுத்துறது வந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றின்னு சொல்லக்கூடிய பிரேயர்களை அதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியோட அறிவு ஞானம் இல்லாமல் யாருமே ஆண்டவர் இயேசு என்று அழைக்க முடியாது அப்படின்னு பவுல் அவர் சொல்கிறார். என்னுடைய லட்சியத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து சொல்கிறார், நீங்கள் என்னை பார்த்தால் ஆண்டவரை பார்த்தால், அப்படி என்றால் அவருக்குள்ள நானும் எனக்குள்ள அவர் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்மளுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இந்த புரிதல் வந்து விசுவாசத்துடைய அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வந்து இது புரிந்து கொள்ள முடியாது. 2+2=4 தானே? இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இது வந்து சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக். ஆனால் இந்த மூவரும் ஒரே கடவுள் அப்படின்றது வந்து அது வந்து விசுவாசத்தின் மூலியமாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். தவிர வேறு எந்த விஷயத்தையும் நம்ம அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய லட்சியத்தை ஆண்டவர் இயேசு என்னை பார்த்தால் இறைவனை பார்த்த மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நான் ஒரு இருவர் ஒருவர் தான். நீங்கள் என்னை கேட்டாலும் நான் உங்களை அழைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு நாம் எது கேட்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்வி இருக்குது. எப்பொழுதுமே உங்களுக்காக எதுவும் கேட்க வேண்டாம். தனிப்பட்ட உடலை எனக்கு வந்து உடல் சுகத்தை கொடு, எனக்கு வந்து எனக்கு நல்ல ஜாப் கொடுன்னு கேட்க வேண்டாம். எப்பொழுதுமே கம்யூனிட்டிக்காக கேட்க, அதாவது உங்களுக்கு கூட இருக்கிற குடும்பத்துக்காகவும், அதாவது திருச்சபை மக்களுக்காகவும், அந்த மாதிரி நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அது உடனே வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த திருவள்ளில் நாம் கடந்து ஜெபிப்போம். எப்படி பிதாசுர பரிசுத்தாவை மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்களோ அதுபோல குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கோ அதுபோல திருச்சபையும் ஒற்றுமையாக இருக்கும். அதுதான் அன்பியம். அன்பியத்தில் வந்து நம்ம எப்பொழுதுமே ஒற்றுமையாக ஒன்றாய் கூடும் பொழுது அந்த இடத்தில் கடவுளுடைய பிரசனம் இருக்கும். அதுதான் சொல்கிறேன், எங்கே 3-4 பேர் ஒன்றாக சேர்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன். அதுதான் அன்பியம். கிறிஸ்துவனுடைய திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு அந்த ஒற்றுமை கொடுத்து நம்ம எப்பொழுதுமே உன்னுடைய ஞானம் அறிவு பெற்று நாம் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஆசிரியர் தன்னுடைய திருப்பலி மன்றாகுவோம். திருவடி வைத்து ஏற்றிடுவாய்
தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கமதைகளுடையாக எங்களை இன்றும் கழிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நான் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. எங்கள் மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலங்கள் உண்மைக்கு கொண்டிருப்பது எல்லாவற்றை மேலான எங்கள் பாஸ்கவாய் கிறிஸ்துவையான சிறப்பு நாளில் மீண்டும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவை போக்கும் மெய்யான சென்னை அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் இருக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூய்வர் தூய்மனத்துக்கும் ஊற்று ஆவியை புரிந்து இம்மாணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தமிழ் அழைத்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏன் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனவே இருவிருந்து இறந்தி பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைக்கியம் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியக்குரிய தளத்துடன் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலையோடும் திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவாயவராகிய புனித அனைவரோடும் நாம் நிலைப்பாடுடன் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேது மலருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறைவனில் நாம் பயிற்சித்து நாம் புரிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காக பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தொழுது மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உத்திரவின் நம்பிக்கை கண்ணோக்கி உத்திரவுள்ளதற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது சென்று இருந்தது அழைக்க பெற்ற ஒரு பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மனிதர்கள் நீர் புதுப்பிக்க திருளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியரும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு உரிய உடலில் அழிவற்று உயிர்த்தெழுந்தற்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி, ஆண்டவர் சரணே. Thank you, brother. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை பரலோகத்தின் கூடொழுந்து ஏற்படுத்த தேவமானவர்